என் பிள்ளைகளுக்கு பள்ளியோட லீவ் விட்டுருக்காவ, அதனால வெளியே கூட்டு போலான்னு இருக்கேன். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வானரே, அக்கா தானே இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காவ. நீங்க அவியல டூருக்கு கூட்டிட்டு போறீங்களாம்ல? அவிய இல்லாம நீ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவியலனா ஏன் ஒண்ணுமே பண்ண முடியாது? மாப்பிள்ளை வீட்டுக்காரே வந்தா நிச்சயத்து பண்ண போறா. இதுக்கு என் மாமியாருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வானரே, உங்க மாமியார் தானே பேசி முடிச்சாவ, அவிய கூட இல்லாம எப்படி? அத பேசி எடுத்து முடிச்சிட்டாவல, நீ நடத்த வேண்டியதானே? இல்ல வானரே, டூருக்கு போயிட்டு வந்ததே இத பார்க்கணும். ஆமா, டூருக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? நாங்க எப்ப வேணாலும் கிளம்புவோம். உனக்கு என்ன? கொஞ்சம் பெரிய வண்டியா சொல்லிருங்க வானரே. நாங்களும் உங்க கூட டூருக்கு வாரோம். ஆமா வானரே, ரபியலே, எனக்கு எங்க அம்மைக்கும் முன்னாடி சீட் போட்டுருங்க. முன்னாடினா டயருக்கு முன்னாடியா? டயருக்கு முன்னாடி எங்க சீட் இருக்கும். டிரைவருக்கு பின்னாடி சீட் போடுங்க போதும். குடிமி அறுத்துதா சீட்டு போறேனா? நான் உங்களோட என் கூட வாங்க நீ கூப்பிட்டேனாக்கோ. அது என்ன, நான் கிளம்புனானே எல்லாரும் பின்னாடி வரீங்கது. இந்த மீன்காரி அவ நிச்சயத்தையே டூர் போறதுக்காக ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காளாம். இதெல்லாம் என்ன பழக்கம்? வானரே, நம்ம எங்க போனாலும் ஒண்ணாதானே போவோம், ஒண்ணாதானே வருவோம் வானரே. நீங்க டூருக்கு போனா நாங்களும் தானே கூட வருவோம். ஆமா, இவர் எனக்கு பாடி காடி அப்படியே பின்னாடியே வருவாரு. இல்ல வானரே, நம்ம அப்படி பழகி இருக்கோம்ல. ஆமா, உன் கூட நான் தெனாம உட்காந்து பழகிட்டு இருக்கேன், குழுந்த பழக்கம் விட்டுட்டு இருக்கேன். பேதி இருப்பா, நான் எங்கேயாவது போறேன்னு தெரிஞ்சுனா உடனே பின்னாடியே எல்லாரும் கிளம்பிடுவிய. இதுக்காக யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். என் மாமியார் கிளம்பி உங்ககிட்ட எல்லாம் கோர்த்து விட்டுட்டு போல்க. இங்க பார் மீன்காரி, யாரையும் கூட கூட்டிட்டு போக முடியாது. எங்க வீட்டு கார்ல தான் நாங்க போறோம். நான், என் தம்பி, என் பிள்ளைகளும், என் புருஷன், என் மாமியார், என் நாத்தனார், இவ்வளவு பேர்தால போக முடியும். வேற யாருக்கு அங்க சீட்டும் கிடையாது, இடமும் கிடையாது. தனக்குனே வாழ்ந்தா எப்படி வாழ்க்கை விளங்கும்? தான் வாழணும், தன் பிள்ளைகள் வாழணும், தன் மாமியார் வாழணும், தன் நாத்தனார் வாழணும். இது மட்டும் போதுமா? அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் வாழணும்னு நினைங்க. வாழ விடாம நான் எங்க கெடுத்தேன்? டூர் போறதுல தான் வந்து வாழ்வியே நீ. குடுமி அறுத்துட்டு கடல்ல கொண்டு தள்ள போறேன் பாரு உன்னையே. நாங்க எங்கேயாவது கிளம்பிட்ட போது எல்லாருக்கும் ஒண்ணு போல பேதி எடுத்துருது. இங்க பார் மீன்காரி, யாரையும் கூட கூட்டிட்டு போக முடியாது. ஒழுங்கா எல்லாரும் வெளியே போயிருங்க. வானரே, நானி என் மாவா, அப்புறம் சிலுப்பாவ மாவா, 4 பேர் தான் வானரே. நான் என் தங்கச்சியே கூப்பிடல, இடம் பத்தாது. கூப்பிட்டாலும் அவ வரமாட்டா. வாட்டை கேட்கணும்பா, மோளை பார்க்கணும்பா. அவட்ட சொன்னாலே உனக்கு தெரிஞ்சிருமே, அந்த பக்கமே நான் வரல. என் மாமியார் மூலமா தெரிஞ்சிட்டு ஓடி வந்திருக்க போல்க. உங்க யாரையும் கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இது எங்க ஃபேமிலி டூர். வானரே, நானும் உங்க ஃபேமிலி தானே. நீ எங்க ஃபேமிலி கிடையாது, பெருச்சாளி. அப்போ நானே? நீ ஒரு சரியான மூஞ்சலி. சரோஜக்கா, நம்ம எல்லாரும் ஒண்ணா தானக்கா டூருக்கு போவோம், ஒண்ணா தானக்கா வருவோம். உங்க செலவுல தானக்கா பெரிய பஸ்ஸா பிடிப்பிய. இந்த தடவை மட்டும் ஏன்க்கா இப்படி சொல்றிய? நாங்களும் வாரோம்க்கா. எம்மா, இது எனக்கு பெரிய பஸ் எல்லாம் பிடிச்சு கூட்டிட்டு போயிருக்காவே. அந்த குழந்தை தான் பிடிப்பா. அவங்க பாட்டி விட்டு போறதுக்கு தான் நம்ம டூருக்கு போயிருக்கோம். பிறகு அவங்க அப்பா பாக்குறதுக்காக சென்னை வீட்டுக்கு டூருக்கு போனா, அதுவும் குழந்தை செலவுல தான். இவையெல்லாம் 5 பைசா கூட டூருக்கு இது வரைக்கும் செலவு பண்ணதே இல்ல. சேகர் கூட ஏதோ கொஞ்சமா செலவு பண்ணுவா. இது 5 பைசா கூட நீட்ட மாட்டாவ. இங்க பார் குடுமி, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்க, குடுமி அறுத்து விடுவேன். சிலுப்பா, உன் மோளை கண்டிச்சு வை. வாயு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. ஏக்கா, அவ சின்ன பிள்ளைக்காவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாதங்க. பெருசா எடுத்துக்கல, எல்லாரும் வெளியே போங்க. யாரையும் டூர் கூட்டு போக முடியாது. நாங்க மட்டும் தான் ஃபேமிலியா போறோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சேகர் உங்க கூடயே வரான். ஏன் இப்ப அது தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போற? தெரிஞ்சுக்கலாம் என்ன கேக்கே. சேகர்மா வரான். ஆமா, ஃபேமிலி டூர்னா என் தம்பிய ஃபேமிலி தானே, அவன் தான் வருவான். அப்படின்னா சரி, எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போக முடியாதுன்ட்டேன். இப்படி கேட்டுட்டே நின்னா வச்சுக்கியா, என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீங்க ஒரு வண்டியில போறீங்க, எங்களுக்கு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணுங்க. இல்லனா பெரிய வண்டியா புடிங்களா? எல்லாரும் சேர்ந்து மொத்தமா போயிட்டு வந்துறலாம்ல. ஆமா, எல்லாரும் சேர்ந்து மொத்தமா போலாம்னு அழைச்சனா? இல்ல கால்ல விழுந்து கெஞ்சி தான் கூப்பிட்டேனா? நாங்க பாட்டுக்கு குடும்பமா எங்கேயாவது வெளிய போயிட்டு வரலாம்னு கிளம்பிட்டு இருக்கோம். உனக்கு எப்படியோ காத்து வாக்குல வந்து செய்தில வீட்டுக்குள்ள வந்திருக்கா நீ. யாரையும் கூட்டிட்டு போக முடியாது, கூட்டிட்டு போறதுக்கு இடமும் கிடையாது. எங்களுக்கு மட்டும் தான் கார்ல இடம் இருக்கு. உங்களுக்கு டூர் பண்ணா தனியா போய்க்கிடுங்க. உசாண்டி, ஏ சரிப்பட்டு வர மாட்டாவ. வாங்க போவோம். சாமிமா, அப்ப டூர்மா ஊட்டி கடைக்கானல் தானே, நம்மளும் போவோம். அதுக்கு ஒரு வழி இருக்கு. இருக்கு வந்து பாரு, அதுக்கு வர பாத்துக்கிடுவோம். நாங்களும் வருவோம். வருவா, வந்து பாரு, அதுக்கு வர இருக்கு. உசாண்டி, வாங்க போலாம். பெரிய வீரி சூரி மாதிரி கிளம்பி போவா. நாங்க கிளம்பி போகும்போது டயர்ல தொங்கலாமா இல்ல டாப்ல ஏறலாமான்னு வருவா. நாளைக்கு மட்டும் வரட்டும், கொண்டே அறுத்துட்டு கடல்ல கொண்டு தள்ளிவிடி. ரோசப்பக்கா, ரோசப்பக்கா, வா குழந்தை.
உட்காரு குழந்தை, சாப்பிட. ஏக்கா என்னக்கா குழம்பு வச்சியா? மொச்சக்கொட்டை போட்டு கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன் குழந்தை, சூப்பரா இருக்கு, சாப்பிட கொஞ்சம்ல. ஏக்கா அப்படியேக்கா போகும்போது கண்டிப்பா சாப்பிட்டு போறேன். நேரம் ஆயிட்டுன்னு வச்சிடுங்க, குழம்பு தந்திருங்க, நான் வீட்டுல கொண்டு போய் சாப்பிட்டுக்கிட்டேன். சரி குழந்தை, வந்து உட்காரு. ரோசப்பக்கா ஓனர் டூர் போறவளம் அப்படியா? ஆமா குழந்தை, சரோஜா என்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தா. உனக்கு யார் சொன்னா? பூமாரி சொல்லிட்டாலோ? ஆமாக்கா பூ மாதிரி தான் சொன்னா. ஓனர் இந்த மாதிரி எங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தாவன்னு சொன்னாதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு வந்தேன். ஆமா குழந்தை, ஊட்டி கொடைக்கானல்லாம் போறதாக சொன்னா பாத்துக்க. ஏக்கா நீங்களும் போறீங்களாம்ல? அது வந்து குழந்தை, என் பிள்ளைலாம் லீவ்ல கிடக்கல, கூட்டிட்டு போலாமேன்னு அவட்ட கேட்டேன். வண்டியில இடம் இல்ல, மாமியார் நாத்தனார்லாம் வர உட்கார்னா. அதான் பஸ்ல சேக் மாமா கூட்டிட்டு போய் சொல்லாமன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவிட்ட கேட்கவும் செஞ்சேன், வேலை இருக்குன்னுட்டாவ. அதான் இந்த தடவை எங்கேயும் போகல குழந்தை. ரோசப்பக்கா என்னக்கா எப்படி சொல்லிட்டியா? பூ மாதிரி ஆசைப்படியல்ல? அவ எல்லாத்துக்கும் ஆசைப்படுவ குழந்தை, நம்மளால முடியணும்ல. சரோஜா மாதிரி சொந்தமா கார் இருந்தா பரவாயில்ல, எங்கனால கூட்டிட்டு போயிட்டு வரலாம். பஸ் பிடிச்சி அவ்வளவு தூரம் தெரியாத இடத்துக்கு போயிட்டு வர முடியுமா? சாக் மாமா இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாவ. நான் மட்டும் என் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் தனியா எப்படி தங்குறதுங்க? ரோசப்பக்கா அப்படின்னா நம்ம எல்லாரும் போமா என் புருஷனை கார் எடுத்துட்டு வர சொல்லி. நீங்க, நான், என் பிள்ளை பச்சைக்கிளி மஞ்சக்கிளி பூ மாதிரி அஜய் என் புருஷன் இவ்வளோ போவோம்க்கா. அப்படியே குழந்தை, இவ்வளவு கார் பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்கும்க்கா. என்ன 2 பேரும் கூட ஏத்தலாம், எக்ஸ்ட்ரா பிடிக்கும். என் புருஷன் காரனால பெரிய கார் தானே. அப்படியே குழந்தை, அப்ப கூட்டிட்டு போறியா? சரிக்கா, வண்டி செலவு எங்களுது. ஆனா அங்க செலவு பண்ணி மட்டும் ரூபா எடுத்துக்கிடுங்க போதும். குழந்தை, ரூம் எடுத்து தங்கன்னா நிறைய ரூபா ஆகுமோ? ஏக்கா ரூம் தானே, நாங்க பாத்துக்கிட்டோம்க்கா. நாளைக்கு காலையில கிளம்புவோம், சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கட்டிருங்கக்கா. அங்க போய் ஏதாவது செலவுக்கு தேவைன்னா மட்டும் கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுடுங்க. மற்றதுல என் புருஷன் பார்த்துக்கிடுவோம்க்கா. வாங்க போயிட்டு வருவோம். ஒரு ரூம் எடுத்து எல்லாரும் தங்கிக்கிடுவோம். குழந்தை, நீவும் புருஷன் பிள்ளை எல்லாம் இருக்க இடத்துல நாங்க எப்படி தங்குறது? அவ்வளவுதானக்கா, என் புருஷனை வேணா வெளியே பத்திடுவோம். குழந்தை, தம்பியை எப்படி வெளியே பத்திட்டு நம்ம உள்ள நிம்மதியா இருக்க முடியும்? ஏக்கா அவங்க கார்ல கூட பட்டுடுவாக்கா. வேண்டாம் குழந்தை, 2 ரூம் எடுத்து தங்கிக்கலாம். நான் வேணா ஒரு ரூமுக்கு ரூபாய் தந்துறேன். ஏக்கா அங்க போய் பாத்துக்கலாம்க்கா. பெரிய ரூமா கிடைச்சுன்னா ஒன்னே போதும். அதனால காலை கிளம்புக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கக்கா. அப்புறம் ஓனர் எங்க போய் தங்கியாவ, எந்த இடத்துக்கு போறவன்னு நான் சேகர்ட்ட கேட்டுறேன். அதே இடத்துக்கு நம்ம வண்டியும் விட்டுருவோம். ஒன்னா போய் சுத்தி பார்த்துட்டு ஜாலியா வருவோம்க்கா, நல்லா இருக்கும். சரி குழந்தை, நல்லா இருக்கும். சரி பூ மாதிரி போ, ஓடு ஓடு ஓடு. ரோசப்பக்கா, நான் என் புருஷனுக்கு போன் போட்டு கேட்கேன். சரி குழந்தை, கருவாட்டு குழம்பு தரட்டுமா? சரிக்கா ஊத்தி வைங்க. என் புருஷனுக்கு முதல்ல போன் போட்டு கேட்டு வந்துடுறேன். கிளம்பணும் பத்தியெல்லாம் முடியாதுன்ட்டாவனா போச்சு. சரி குழந்தை, நான் பூ மாறிட்டே குழம்பு கொடுத்து விட்டுறேன். சரிக்கா கண்டிப்பா கொடுத்து விடுங்க. குழந்தை, நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யணும்னா? ஏக்கா ஏதாவது ஒரு சோறு கிண்டி வைங்கக்கா போதும். காலைல டிஃபனு வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். மதியத்துக்கு மட்டும் எடுத்துக்கிடுங்க. சரி குழந்தை. பிள்ளைகளும் ஆசைப்பட்டு கேட்டுட்டு கிடந்துச்சு, கூட்டிட்டு போக முடியாதோன்னு நினைச்சேன். குழந்தை வந்து இப்ப நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியால, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட்டிட்டு போயிட்டு வருவோம். நம்மள அந்த இடத்தெல்லாம் பார்த்ததே இல்லை. ஷடஜாம்மா. பாட்டி வாங்க பாட்டி, உட்காருங்க 2 பேரும். என்ன அவசரமா வந்தியே? ஏல வானரு, இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டியே. மறைச்சிட்டேனா? என்ன பாட்டி மறைச்சேன்? நீ டூருக்கு போறேங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே. பாட்டி, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏலா ரகசியமா வச்சுட்டு போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சிட்டியோ? இல்ல பாட்டி, யார்ட்டையுமே சொல்லலையே, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். சௌந்தர்யா தான் என் மருமகிட்ட போன் போட்டு சொன்னாலே, அதுக்கு பிறகுதான் இந்த விஷயம் எனக்கு தெரியும். நான் தங்கச்சியை வீட்டுல போய் கூட்டிட்டு இங்க வாரேன். பாட்டி, என் பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுக்கு பத்தியில எங்கேயாவது கூட்டிட்டு போமான்னு ஒரே அடம் பிடிக்குது. அதான் என் புருஷன் சொன்னேன், அவையதான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாவ. அப்ப சரிம்மா, எங்க 2 பேர்த்தையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. பாட்டி, கார்ல போற பாட்டி. எங்க கார்ல போற? சின்ன கார் தானே அது. எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியாது பாட்டி. என் மாமியார் வேற வருது, என் புருஷனோட தங்கச்சி வேற வரா, என் தம்பி வேற, என் பிள்ளைகள் வருது, நான் போறேன். வேற யாருக்காங்க உட்காரக்கு இடம் இல்ல பாட்டி. ஏல சாரோஜா, இத்தனை பேர் வராம நாங்க 2 பேரும் யாரதுக்கு இடம் இருக்காதா? இடம் இல்லையே, இருந்தாச்சுன்னா தான் வாங்கன்னு சொல்லிருவேனே. இங்க பாடுமா, எங்களுக்கு உள்ள உட்கார இடம் தரலனாலும் பரவாயில்ல, நாங்க காருக்கு மேல ஏறி உட்கார்ந்துக்கிடியோம். மேலே அப்படிலாம் உட்கார கூடாது பாட்டி. கீழே விழுந்தாச்சுன்னா மண்டை உடைஞ்சிரும். ஏல வானரு, அதெல்லாம் நாங்க நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிடுவோம். காருக்குள்ள இடம் இல்லைன்னா நாங்க காருக்கு மேல ஏறிக்கிடியோம். லக்கேஜ் எல்லாம் கூட நான் பெருசா தூக்க மாட்டேன். நாங்களும் கார்ல ஒரு வாரமா ஏறிக்கிடியோமே. பாட்டி சொன்ன கேட்க மாட்டேங்கிற. பஸ்ல வேணா வாங்க பாட்டி, காருக்கு மேல ஏறி உட்கார முடியாது. அது சரியா வராது பாட்டி. இல்ல நாங்களும் டூருக்கு வந்தே ஆகணும். அதுவும் உன் கார்ல தான் வருவோம். எங்களுக்கு 2 பேருக்கு மட்டும் தனியா ஒரு இடத்த ஒதுக்கி தந்துடுமா? நாங்க 2 பேரும் டிரைவருக்கு பக்கத்துல இருந்துக்கிடியோம். மீதி இருக்கவிய பின்னாடி உட்கார்ந்துக்கிடுங்க.
பாட்டி டிரைவரே என் தம்பி தான். அவன் பக்கத்துல நான் உட்காந்துருப்பேன். மீதி என் பிள்ளைகளு, என் மாமியாரு, என் நாத்தனார் எல்லாரும் பின்னால உட்காந்துருப்பாவ. என் புருஷன் வேற இருக்காரு பாட்டி. ஏன்னா ஓனரு உன் பூசணியும் தம்பி சேகரையும் ஒரே இடத்துல போடு. அவியலுக்கு பக்கத்துல நாங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டே, நீ எங்களுக்கு பக்கத்துல உட்காந்துக்க. பாட்டி டிரைவருக்கு பக்கத்துல ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கும். அதுல போய் இத்தனை பேர் எப்படி உட்கார முடியும்? அப்படி உட்கார்ந்தாச்சுன்னா வண்டி எப்படி ஓட்ட முடியும்? அதெல்லாம் ஒரு குறைச்சல் இல்லாம ஓடும். தம்பி சேகர் நின்னுகிட்டே கூட ஓட்டிடுவான். பாட்டி சும்மா காமெடி பண்ணாங்க பாட்டி. இத்தனை பேர்லாம் போக முடியாது. அதுல எத்தனை பேர்னாலும் போகலாம். மனசுல இடம் இருந்தா போதும். காரில் இடம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. பாட்டி மனசுல எல்லாம் நிறைய இடம் இருக்கு. உண்மையாவே கார்ல இடம் பத்தாது பாட்டி. அதனால தான் கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இப்பதான் மீன்காரி, அந்த குடிமிகாரி, அவன் ஆத்தக்காரிலாம் வந்து கேட்டு போறாள்வ. ஏற்கனவே அந்த வாசப்புக்காவும் கேட்டவ. இத்தனை பேரும் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அப்ப சரி, எல்லாரும் போற மாதிரி பெரிய வண்டியா தான் பிரியா. எல்லாரும் மொத்தமா போயிட்டு வந்துடலாம். எதுக்கு இவ்வளவு சின்ன காரை பிடிச்சிட்டு போனோம்? பாட்டி அப்படிலாம் கூட்டு போயாச்சுன்னா ரூபாய் ஏத்துருவா. நாங்க எங்க காருக்குனாச்சுன்னா பெட்ரோல் மட்டும் ஊத்திட்டு போயிட்டு வந்துருவோம். வெளியே கார் பிடிச்சாச்சுன்னா நிறைய ரூபா ஆகும் பாட்டி. யாருமே ரூபாயும் தர மாட்டாங்க. நிறைய வாட்டி இந்த பாடுபட்டிருக்கேன். எல்லாருக்கும் நான் தான் செலவு பண்ண வேண்டியிருக்கோம். அது சரி வராது பாட்டி. அதனால நாங்க மட்டும் போயிட்டு வரோம். நீங்க வேணா பஸ்ல போங்க. ஏலா பஸ்ல எல்லாம் வர முடியாது. உங்க கூட கார்லயே வந்துடுங்க. வயசான காலத்துல பஸ் பிடிச்செல்லாம் வந்து அலைஞ்சிட்டு கிடக்க முடியுமா? கார்ல ஒரு வாரமா ஒரு இடம் இருந்தாலே போதும். அக்காவும் நானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருவோம். ஒருத்தரையும் தொந்தரவு பண்ண மாட்டோம். பாட்டி இடம் இருக்காது பாட்டி, சொன்ன கேளுங்க. மனசு இருந்தா இடமும் இருக்கும். நாங்க போய் ட்ரெஸ் எடுத்து வச்சு பேக் பண்ணியோம். நாளைக்கு டூருக்கு வந்துடுவோம். ஷோ கடவுளை, இவ்வளவு சொல்லி இந்த பாட்டி 2 பேரும் கேட்கவலான்னு பாரு. ஏற்கனவே மாமியார் என் நாத்தனார வரவா அவளுக்கே தனிச்சிட்டு கேட்பாவ. இதுல நானே என் பிள்ளையில இருக்க அந்த கிளவியில கொண்டு எங்க போறேன்? சோதனை பெருஞ்சோதனை. நினைச்சேன், நான் அப்பவே இப்படிதான் நினைச்சேன். அந்த ஒன்னரவில் இப்படிதான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அங்க போகவே கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க தான் பிரசாந்தி கூட்டிட்டு போவாங்கன்னு நம்பிக்கையோட கூட்டிட்டு போனீங்க. எல்லா இடத்துக்கும் ஒன்னாதமா போவா, அந்த மாதிரி இதுக்கும் கூட்டிட்டு போவாங்கன்னு நினைச்சேன். இப்படி சொல்லிட்டாங்களே வானரு. என் மாவ கண்ணுமணி பிள்ளைட்ட இந்த விஷயத்தை சொன்னா ரொம்ப வருத்தப்படுவா. டூருக்கு போறதுன்னா என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். என் மார்மாவளும் மாவனாலும் விரும்ப மாட்டாவே. என் மவளுக்கும் எனக்கும் சரி டூருன்னா அவ்வளவு உயிர். வானர் இப்படி சொல்லிட்டாளே, என்னத்த செய்ய? மீன்காரக்கா, அப்ப நம்மளால டூருக்கு போக முடியாதோ? எப்படி போக முடியும்? யாராவது கூட்டிட்டு போனாதானே போக முடியும். நாம மட்டும் போக முடியாது. சிலப்பா ஏகப்பட்ட ரூபா செலவாகும். அதைய வண்டி பிடிச்சா 5 பைசா செலவில்லாம போயிட்டு வந்துடலாம். ஆமாக்கா, சரோஜாக்கு வீட்டுல வண்டி பிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு செலவே இல்லை. உட்கார்ந்தோமா போனோமா வந்தோமான்னு இருக்கும். மீன்காரக்கா, உங்களை தான் பார்க்காமே. சிலப்பா, சாமி, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களோ? உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? சரோஜாக்கா வீட்டுல டூருக்கு போறாவலாம். வாங்க அவிய வீட்டுல போய் நம்மளையும் கூட்டிட்டு போங்கன்னு கேப்போம். சொல்ல மாட்டேன். யூ டூ லேட். டூ லேட்டா? அது வீடு வாடகைக்கு விட்டால போடுவாவே. ஷோ, நீங்க ரொம்ப லேட் இந்த விஷயத்துலன்னு சொன்னேன். ஏன், எதுக்கு? நாங்க அப்பதே வனரகள் வீட்ல போய் கேட்டுட்டு வந்துட்டோம். டூருக்குலாம் உங்களை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா ஜெலமா, நானே என் மாவா. சிலுப்பா மாவா, நாங்க 4 பேர் தான் கூட வரேன்னு சொன்னோம். ஒருத்தர் கூட இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வானரி கார்ல போறாவலாம். கார்லனாலும் ஏத்தலாமேக்கா. செல்லம்மா, கவிய மாமியாரு, நாத்தனாரு, பிள்ளைகளு, சேகர் தம்பி, அப்புறம் அவிய புருஷன் எல்லாரும் போறாவலாம். அப்படியே அப்ப கூட்டிட்டு போறது கஷ்டம்தான். அதுக்குதான் பெரிய வண்டியா பிடிங்கன்னு நாங்க கேட்டோமா. முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாவக்கா. இப்ப என்ன செய்ய? டூர் போறாவன்னு நானும் சந்தோஷமால ஓடி வந்து, எனக்கு டூர்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப நம்மளால